எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு இளவரசன் தன்னுடைய போர் பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு தன் ரூமுக்கு வரான். அவன் பெட்ல இருந்து எலி போகுது. அந்த எலி எப்படியா துரத்தணும்னு ட்ரை பண்ணி பார்க்கறான். அந்த ரூமை விட்டு அந்த எலி போற மாதிரி தெரியல. தன்னோட சர்வர்களை கூப்பிட்டு அந்த எலியை துரத்துங்கடான்றான். அந்த எலியை அவர்களாலும் துரத்த முடியல. சரி, அரண்மனை பூனியை கொண்டு விடுவோம், அது பிடிச்சிரும். அரண்மனை பூனியை கொண்டு விட்டா அந்த பூனியாலும் அந்த எலியை பிடிக்க முடியல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது. இந்த கதை அரசனுக்கு போகுது. அரசன் அமைச்சர்கிட்ட ஐடியா கேட்கிறார். அமைச்சர் சொல்றார், பாரசீகத்து பூனை ஒன்று இருக்கு, அதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமான்னு கேட்கிறார். சரி, ட்ரை பண்ணி பாருங்கன்றார். பாரசீகத்து பூனையை கொண்டு விடுறாங்க. அந்த பூனை ஒரு நாள் முழுக்க ட்ரை பண்ணி பார்க்குது. அந்த எலியை அந்த பூனையாலையும் பிடிக்க முடியல. என்ன பண்றதுன்னு ஒருத்தருக்கும் ஒண்ணுமே தெரியாது. இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த வாசல்ல நிக்கிற சாதாரண காவலாளி இப்ப அரசனை பார்த்து கேட்கிறான், அரசே, எங்க வீட்டுல ஒரு சாதாரண பூனை ஒன்று இருக்கு, அந்த பூனையை வச்சு நான் அவருக்கு அந்த எலியை பிடிக்க ட்ரை பண்ணி பார்க்கவான்னு கேட்கிறான். எல்லாரும் பெருசா சிரிச்சுட்டாங்க. சரி, அரசன் சொன்னா, நீ ட்ரை பண்ணி பாருப்பா சொல்லியிருக்கான். அவன் வீட்டை போயிட்டு அந்த பூனையை கொண்டு வந்து இந்த எலியை காட்டினதான் தாமதம். ஒரே பாய்ச்சல்ல போய் அந்த எலிய அந்த பூனை பிடிச்சிருச்சு. எப்படி சாத்தியப்பட்டதுன்னு அந்த காவலாளியை பார்த்து கேட்கும் பொழுது காவலாளி சொன்னா, 10 நாள் பசியா இருந்த பூனைக்கு இரையை கண்ட விடுமா, அதான் பாஞ்சு பிடிச்சதுன்னு சொல்லியிருக்கான். அதாவது பசி இருந்தால்தான் இரையும் கிடைக்கும், பசி இருந்தால்தான் இலக்கும் கிடைக்கும். இலக்கு இருக்குது உங்களுக்குண்டா, அதுக்குரிய பசி இருந்தால்தான் அதை அடைய முடியும். திங்க் அபௌட் இட்.